எனவே சொல்லினால் நெடுமுடிவரோ தூண்டினால் என்னும் இந்த வாழையை வில்லால் அடிக்க முடியாது. ஈட்டி பானம் கோடாரி சொல்லக்கூடிய 30 ஆயுதங்களாலேயே இந்த வாழையை மடிக்க முடியாது. எண்ணினால் துறப்பருதி வெஞ்சதும் என விதைக்கும் சொல்லினான் நெடு முனிவரோ தூண்டினால் எனும். பணத்தை வாழக்கூடிய முனிவர்கள் தமதிகள் ரிஷிமார்கள் அவருடைய மந்திரத்தினாலேயே இந்த பானத்தை மீது ஏறியிருப்பார்களா? அந்த முனிவருக்கும் ரிஷிமார்களுக்கும் நான் இதுவரையிலும் எந்த தொந்தரவு செய்யவில்லையே. அண்டவா ஒரு பாவத்தை அறியாமல் இந்த பாவி மீது ஏன் அவர்கள் மந்திர பலத்தினாலே இந்த பானத்தை ஏவிடப் போகிறார்கள்? இந்த பானம் எப்படி நுழைகிறது? எப்படி நுழைகிறது ஐயா? கருண்வாய் துவை கதலையின் கணியன கழியே ஏறும் ஊற்றி சென்றது நின்றது என்ற நீரு நீண்டது நெருப்போம் காட்டும். கதலி என்று சொன்னால் வாழைப்பழம் அல்லவா? ஒரு வாழைப்பழத்தில் ஊற்றி நுழைத்தால் எவ்வளவு மென்மையாக எவ்வளவு சுலபமாக நுழைகிறதோ அதுபோல் இரும்புக்கு நிகரான வாளி உண்டால் கல் பாறை போன்ற தேகத்தை ஒரு வாழைப்பழத்தில் ஊற்றி நுழைவது போலல்லவா இந்த பணம் நுழைகிறது. என் பலம் கொண்டு மட்டும் பிடித்து வைத்திருக்கின்றே விட்டால் என் முதுகு வழியாக வெளியேறும்போது தெரியுது கிடைவா? கருண்பாய் துவை கதலையின் கடைகளை கழுகே ஏறும் ஊற்றி சென்றது நின்றது என்ற நீரோ நீர் தெரிந்திருப்போம். உலகத்திலே பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி காற்று இந்த பஞ்சபூதங்களின் நன்மைகளையும் தின்மைகளையும் ஒரு கருகற்றுவதாக்கிய இந்த வாழை அப்பேற்பட்ட வாளியின் உடலை உழைக்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட மனமாக இருக்கும்? யார் விட்ட பானம் ஒன்று புரியவில்லையே. இறைவா சக்கரம் கிடையாது, சூழாயுதம் கிடையாது, வேளாயுதம் கிடையாது, வஜ்ராயுதம் கிடையாது. அந்த வஜ்ராயுதம் யார் விட்ட? யாருடைய வஜ்ராயுதம்? தேவராஜா தேவ கோமா அவர் கருத்திருக்கூடிய வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதம் எப்படி வந்தது? அந்தவருக்கு கத்திசி மகா முனிவர் அவருடைய முதுகெலும்பு எடுத்து ஒரு ஆயுதமாக செய்தார்களா? அதுவே வஜ்ராயுதம். அப்பேற்பட்ட வஜ்ராயுதத்திற்கு நிகர் உலகத்தில் ஒரு ஆயுதம் கிடையாது. அப்பேற்பட்ட ஆயுதமாக இருக்குமா? இருக்காது. ஏன்? அவர் யார்? என் தந்தை அல்லவா? அப்பா